Hi friends, இந்த வீடியோல பார்பிக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் மேக்கப் திங்ஸும் எப்படி வீட்லயே ரெடி பண்றது அப்படினு பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பார்பி செட், பார்பி ஹவுஸ், பார்பி டபுள் பெட், ஜுவல்லரி செட், Dress செட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படினா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கிவ் அவே போயிட்டு இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கிவ் அவே பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க அதுக்குரிய வீடியோவை செக் பண்ணுங்க. யுக்ஷிக் லைஃப்ஸ்டைல் தமிழ்ங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம பார்பி மேக்கப் திங்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்டில் ரவுண்டாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து சில்வர் கலரில் இருக்க கார்ட்லேருந்து இந்த மாதிரி சின்ன சர்க்கிளாக அந்த கார்ட்போர்டோட சின்னதாக இருக்கணும், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் நிஜமான மிரர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அந்த கார்ட்போர்டு இருக்குல்ல அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் வந்து வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி கூட ஒட்டிக்கலாம். அடுத்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சைஸில் அந்த சர்க்கிள் கட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சைடில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதையுமே நம்ம இந்த கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த 2 பீஸுக்குமே நம்ம வந்து கிளிட்டர் ஷீட் வந்து கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பென் எடுத்து அந்த கிளிட்டர் ஷீட் மேலேயே சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து டூத் பீக்கோட இன்னொரு சைடு, அதாவது ஷார்ப்பாக இல்லாத சைடை வந்து அந்த சைட் பீஸில் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக இருக்கிறத அந்த மிரர் பின்னாடி வர்ற மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் டூத் பிக் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மிரரை வந்து நல்லா ரோல் பண்ண முடியும். பின்னாடி வந்து கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி டூத் பீக்லாம் இன்சர்ட் பண்ணுற மாதிரி அந்த சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும்ல, அதில் வந்து கரெக்டாக பார்த்து இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மிரர் வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சைடில் வந்து 2 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்த மட்டும் கரெக்டாக பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை வந்து நம்ம டைட்டாக கட் பண்ணும்போது அப்படியே இதில் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். அடுத்து இதோட கார்னர் எல்லாமே நல்லா வளைவாக டிசைனாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ், கிளிட்டர் பேப்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அழகாக இதில் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடிக்கு கீழே வந்து அந்த கண்ணாடி ஆடாமல் நிற்கிறதுக்கு சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதை அந்த கோல்டன் கலர் பேப்பர்லேயே கவர் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ அந்த கண்ணாடி கடியில் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அப்போ அந்த கண்ணாடி வந்து கீழே கூடி சுற்றாமல் பார்த்துக்கிறதுக்கு இதை வந்து செட் பண்ணிடலாம். அடுத்து வந்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி 4 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கீழே வந்து கால் மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இதை பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணிட்டேன். இதையுமே நீங்கள் கிளிட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இந்த 4 இதையுமே நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி 3 மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து அடியில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு அந்த மேட்ச் பாக்ஸோட மேலே இருக்குல்ல அதை மட்டும் இப்படி சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அப்புறமா அந்த அடிப்பட்டியை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த ஒவ்வொரு மேட்ச் பாக்ஸும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஒட்டிக்கலாம். இல்லை 3யுமே சேர்த்தாப்பில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டை வந்து 3லையும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அது மேலே சின்னதாக ஒரு பாசி நம்ம அதை வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்காக ஒட்டிடலாம். அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மேட்ச் பாக்ஸும் சேர்ந்து இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி 3 மேட்ச் பாக்ஸையும் சேர்த்த மாதிரி ஒட்டிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 4 கால் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த டேபிளுக்கு, அதை வந்து அடியில் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த டேபிளுக்கு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம அழகாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்ம வைக்கிறதுக்கு மேக்கப் திங்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் கட் பண்ண சின்ன பீஸை எடுத்து இதில் குட்டியாக நம்ம வந்து சீப்பு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக பிளாஸ்டிக் சீப் வந்து பொம்மைக்கு இதிலேருந்தே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட மஷ்ரூம் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பழைய பிளாஸ்டிக் ஃபைல் இருக்கும்ல அதுலேருந்து கட் பண்ணிக்கலாம். அல்லது OHP ஷீட் இருக்கும் அதுலேருந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்க எந்த ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இருந்தனாலும் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சின்னதாக நம்ம ஒரு சீப்பு மாடல் வந்து பொம்மைக்கு கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பாக்ஸில் இன்னொரு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயுமே நம்ம கட் பண்ணி இன்னொரு மாடலில் சீப்பு வந்து பொம்மைக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பிளாஸ்டிக் ஷீட்லேருந்தே நம்ம பொம்மைக்கு சீப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
சின்னதாக இந்த மாதிரி ஸ்கெட்செலாம் இருக்கும், கலர் கலராக மாற்றி மாற்றி நம்ம மாட்டுற மாதிரி. ஸோ இதில் வந்து பென்சிலும் இருக்கும், ஸ்கெட்சும் இருக்கும். ஸ்கெட்சுக்குரியதை வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த மேலே இருக்கிறத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து க்ரையான்ஸில் மேலே கோன் ஷேப்பில் உடஞ்சது இருக்கும்ல, அதை வந்து எடுத்திருக்கேன். அது வந்து அதில் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சென்ட்டு பெர்ஃப்யூமுக்கு பார்பிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து அந்த பென்சில் இதிலே மூடிக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து அந்த ஸ்கெட்சுக்கு இருந்ததில்ல, அதை வந்து நம்ம எடுத்து லிப்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஆல்ரெடி ஸ்பாஞ்ச் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கீழேயும் மேலேயும் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஸ்ட்ராவை அப்படியே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அது கீழே விழுந்துடும். ஸோ அதனால் ஸ்ட்ராவை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா அது சுருண்டும். ஸோ அதோட சர்க்கிள் வந்து கம்மியாயிரும். இதில் வந்து மாட்டுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கீழே சின்ன பீஸ் ஒன்று, மேலே பெரிய பீஸ் ஒன்று, இந்த மாதிரி நம்ம லிப்ஸ்டிக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணி ஸ்ட்ராலேருந்து ரெடி பண்ணிடலாம். அது மேலே ஓட்டையாக இருக்குல்ல, அந்த இடத்துல கவர் பண்ணுறதுக்கு ப்ளூ கலரில் நான் மஷ்ரூம் பாக்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்து அதை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். அவ்வளோதான், நம்ம குட்டியாக லிப்ஸ்டிக் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயரிங் பட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த காட்டனெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் பழைய ப்ரஷ்ஷிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம அந்த இயரிங் பட்ஸ் ஸ்டிக் இருக்குல்ல, அதையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம், இல்லை ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷ் வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பென்னுக்குள்ளே இருக்கும்ல, ரீஃபில் இருக்கும்ல, அதை வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் பிங்க் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து சின்னதாக கட் பண்ணி இந்த இதுக்குள்ளே நம்ம அதை வந்து செட் பண்ணிடலாம். இதுவுமே இன்னொரு லிப்ஸ்டிக் தான் ரெடி பண்ணி காட்டுறேன். ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்னதாக கட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குமே கவர் பண்ணுறதுக்கு பிங்க் கலர் ஸ்ட்ராலேருந்து நான் மூடிக்கு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரா வந்து சுருண்டுக்கும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு லிப்ஸ்டிக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுலேயுமே நமக்கு வந்து மேலே மூடுறதுக்கு வந்து அந்த ஸ்ட்ராலேருந்து சின்ன பீஸ் கட் பண்ணி அந்த ஓப்பனாக இருக்க இடத்த நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அழகாக குட்டியாக ஒரு லிப்ஸ்டிக் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராலேருந்து ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி அதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா அந்த பக்கம் வந்து நமக்கு க்ரீம்லாம் வாங்கும்போது ஒரு பக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துடும். அடுத்து வந்து லாலிபாப் ஸ்டிக்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி இன்னொரு எண்டில் வந்து இதை சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இது வந்து ஃபேஸ் க்ரீம் மாதிரி டியூப் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலியான மாத்திரை அட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி 2 மாத்திரை சேர்ந்து இருக்கிறதா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சைட்லலாம் நல்லா வளைவாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ரெட்டையாக மடக்கிட்டு அந்த மாத்திரையோட உள்ளே இருக்க அந்த நெரிசல் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஸோ ரவுண்டாக 2 பக்கமுமே நமக்கு வந்துடும். அப்புறம் அந்த சைடெல்லாம் நல்லா வளைவாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க அந்த மாத்திரை அட்டையோடதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட்ஸாக வச்சுக்கலாம். ஐ ஷேடோலாம் போடுவாங்கள்ல, அதுக்கு வந்து கலர் கலராக இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்பிக்கு குட்டியாக அழகாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மல் எடுத்திருக்கேன். இந்த கம்மல் பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நெயில் பாலிஷ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இயரிங் பட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து லாலிபாப் ஸ்டிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த டிப் பென்சில்லேருந்து எடுத்தோம்ல, அந்த மாதிரி சின்னதாக இருக்க ஒரு பிளாஸ்டிக் இதில் இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நெயில் பாலிஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நம்ம காட்டன் பட்ஸ் தானே, ஸோ அதனால் அதை வந்து நெயில் பாலிஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்க லாலிபாப் ஸ்டிக்கில் மார்க்கர் யூஸ் பண்ணி ப்ரௌன் கலரில் அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளாஸ்டிக் பீடு எடுத்திருக்கேன். அந்த பீடில் வந்து டூத் பிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த டூத் பிக் கட் பண்ணோம்ல, அது மேலே வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டேன். ஸோ இதை கூட நம்ம வந்து நெயில் பாலிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டூத் பிக்கை எடுத்து போடுற மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட எந்த இது இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழைய ஹெட்செட்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் நம்ம நிறைய ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் வாங்கும்போது மேலே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒயர் வாங்கும்போது அதுலேயும் கவர் பண்ணியிருக்கோம். வளையக்கூடியதாக இருக்கும். அதை வந்து இந்த ஹெட்செட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பிளக் பாயிண்ட் மாதிரி நம்ம இதில் வந்து மாட்டிக்கலாம். இதில் வந்து ஒரே கலரில் இருக்கணும் அப்படின்ட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஹேர் ட்ரையர் மாதிரி அழகாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியலில் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்ல, திக்னஸ் ஜாஸ்தியாக, அதில் வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி டூத் பிக்கை வந்து இன்சர்ட் பண்ணி இதை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி வைக்கிறதுக்கு ஸ்டூல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணி ஸ்டூல் முன்னாடி போட்டாச்சு. இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து எடுத்து வைக்கலாம். இந்த ஹேர் ட்ரையர் பார்த்திங்கன்னா, நம்ம சென்டரில் யூஸ் பண்ணியிருக்க அந்த பிளாக் கலர் வந்து ஒயர் மாதிரி நம்ம வளைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வளைச்சி அதை வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த சென்டரில் இருக்க மிரர் வந்து நம்ம சைடில் டூத் பிக் வச்சு செட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி நம்மளால் அசைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் மேக்கப் திங்ஸும் வீட்டிலையே அழகாக ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மேக்கப் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பொம்மைக்கு வந்து மேக்கப் போட்டு பார்க்கலாம். அழகாக அந்த ஸ்டூலில் வந்து பொம்மையை உட்கார வச்சாச்சு. ஸோ இனிமேல் நம்ம வந்து அழகாக மேக்கப் போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியே பார்பி மேக்கப் திங்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ கிவ் அவே பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லும் தெரிஞ்சுக்க அதுக்குரிய வீடியோவை செக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.